நண்பர்களே வணக்கம். இங்க பாருங்க, இந்த படத்தோட ஹீரோயின் மேட்ரு எப்படி பண்றது அப்படின்னு சொல்லித்தர ஒரு ஸ்பெஷல் டீச்சர். வாழ்க்கையில இவளுக்கு ரொம்ப பண கஷ்டம், காசு தேவை. அது மாதிரி இருக்கிறதால இந்த வேலையை செய்யறா. ஊபர் காரை ஓட்டி வாழ்க்கையை நடத்திட்டு வந்தா. ஆனா பேங்க்குக்காரங்க அவளோட காரை சீஸ் பண்ணதால இப்போ காசுக்கு ரொம்ப தேவை. அப்படி காசுக்கு திண்டாடிட்டு இருக்கும் போது நியூஸ் பேப்பர்ல ஒரு கில்மாவான ஒரு விளம்பரத்தை பாக்குறா. ஒரு ரொம்ப பெரிய பணக்கார அப்பா அம்மா ஒரு விளம்பரத்தை போட்டிருக்காங்க. அது என்னன்னா, எங்களோட பையன் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன், ரொம்ப வெக்கப்படுற டைப். அவனுக்கு எப்படி மேட்டர் பண்றது இதெல்லாம் தெரியாது. அதனால எங்க பையனுக்கு நல்லா மேட்டர் பண்றது எப்படி, அப்படியெல்லாம் பலான வித்தைகளை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு அழகான டீச்சர் ஒருத்தங்க வேணும் அப்படின்னு ஒரு விளம்பரம் போட்டிருக்காங்க. வாழ்க்கையில ஒரு பிட்டு படம் கூட பார்க்காத சொக்க தங்கமா இருக்கிற எங்க பையனை சீரும் சிங்கமாக்கி பாயும் காளையாக்கி பலான வித்தைகளை கத்து கொடுத்து அவனை ஒரு கில்லி ஆக்கி எங்க கையில கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு காரை நாங்க பரிசா தருவோம். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பணம் நீங்க எவ்வளவு கேட்டாலும் தருவோம் அப்படின்னு இந்த விளம்பரத்தை பார்த்ததும் ஹீரோயினுக்கு அல்லு தூக்கி வாரி போடுது. ஆஹா, என்னம்மா ஒரு விளம்பரம்யா, கரும்பு தின்ன கூலி தராங்களே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இது ரொம்ப சுலபமான வேலை அப்படின்னு அவ தப்பா நினைச்சுக்கிட்டு ஒரு ரொம்ப பெரிய ஆபத்துல போய் மாற்றா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, ரெண்டு பேருக்கும் நடுவுல மேட்டர் நடந்ததா, ஹீரோயினுக்கு கார் கிடைச்சதா அப்படின்ற ரொம்ப ஃபன்னான ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு காமெடி படத்தோட கதையை சொன்ன படம் தான் நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். இப்போ படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். நண்பர்களே வாங்க. இந்த படத்தோட ஹீரோயின் பேரு மேடி. தினமும் ஜாலியா ஊரை சுத்தி வாழ்க்கைய ரொம்ப மஜாவா என்ஜாய் பண்ற ஒரு டைப். வாரத்துக்கு ஒருத்தனை கரெக்ட் பண்ணி அவன் கூட ஜாலியா இருந்து அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துக்கு வேற ஒருத்தனை தேடிக்கிட்டு அப்படியே ஜாலியா லைஃப் ஓட்டிட்டு போறா. இவ ஒரு ஊபர் காரோட டிரைவரா வேலை செய்யறா பார்ட் டைமா. அது பத்தாதுன்னு ஒரு பார்ல பார்டெண்டரா வேலை செய்யறா. இவ பேங்க்ல வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாதால இவளோட காரை பேங்க்குக்காரங்க சீஸ் பண்ணி கொண்டு போறாங்க. அதனால இவளால ஊபர் ஓட்டி காசு சம்பாதிக்க முடியல. இப்போ வாழ்க்கையில பயங்கர பண கஷ்டம், காசுக்காக திண்டாடுறா. அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு எதுவுமே தெரியாம பேந்தன்னு முழிச்சிட்டு இருக்கும் போது நியூஸ் பேப்பர்ல ஒரு விசித்திரமான அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு விளம்பரம் ஒண்ணு பாக்குறா. அதுல காரு ஃப்ரீயா தராங்க, பரிசா தராங்க அப்படின்னு போட்டிருக்கு. என்னடா இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பார்த்தாதான் தெரியுது இது வேற மேட்ரு. அந்த விசித்திரமான விளம்பரத்தை போட்டிருக்கிறது ஒரு பணக்கார அப்பா அம்மா. அவங்களோட 19 வயசு பையனை மேட்டர் எல்லாம் பண்ணி அவனை குஜாலாக்கி அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பொண்ணை அவங்க தேடுறாங்க. அவங்க பையன் ரொம்ப இன்ட்ரோவர்ட், அவனுக்கு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, வெளியே சுத்த மாட்டான், யாரு கூடயும் பேச மாட்டான், விட்டு பண்ண பார்க்க மாட்டான் அப்படின்னு வயசுக்கு வந்தோம் ரொம்ப சின்ன பையனா ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா வாழற ஒரு டைப். அடுத்த வருஷம் அவன் காலேஜுக்கு போறான். இப்படியே காலேஜுக்கு போனா அவங்க பையனை காலேஜ்ல உள்ளவங்க கலாசியே கொண்டுடுவாங்க அப்படின்னு பயந்து இந்த பணக்கார அப்பா அம்மா அவங்களோட பையனை ஒரு ஆம்பளையாக்க, ஒரு சீரும் சிங்கமாக்க, இது மாதிரி மேட்டர் விஷயங்கள்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பொம்பளைய தேடிக்கிட்டு தேவை அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல ஒரு விளம்பரம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் படிச்சதும் ஹீரோயினுக்கு இது ரொம்ப ஈஸியான வேலையாச்சு, இது அசால்ட்டா நம்ம பண்ணிடலாம், நம்ம தான் வாரத்துக்கு ஒருத்தங்க கூட ஊர் சுத்துறோம், இந்த வாரம் யார் கூட சுத்த வேணாம், இந்த பணக்கார பையன் கூட நெருங்கி பழகி அவங்க கூட மேட்டர் பண்ணி இந்த காரை எப்படியாவது நம்ம பரிசா எடுத்துக்கணும், அப்போதான் நம்மளால ஊபர் ஓட்டி திரும்பவும் காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஹீரோயின் பிளான் பண்ணி இந்த வேலையை எடுத்துக்கிறார். ஆனா இந்த பையனோட பேரண்ட்ஸ் ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அது என்னன்னா, இப்படி அவங்களுக்குள்ள, அதாவது இந்த அப்பா அம்மாவுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் உள்ள அந்த அரேஞ்ச்மெண்ட், இந்த ரகசியமான டீலிங் கடைசி வரைக்கும் ரகசியமாவே இருக்கணும், அந்த பையனுக்கு இது சுத்தமா தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அதுக்கு ஹீரோயின் ஒத்துக்கிட்டு அந்த பையனை ஒரு இடத்துல வச்சு எதர்ச்சியா மீட் பண்ணி அவனை அங்க வச்சு கரெக்ட் பண்ணி அவன் கூட அப்படி டேட்டிங் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றான். நம்ம ஹீரோயின் அந்த பையன் கூட நல்ல குஜாலா இருந்து மஜாவா பல விஷயங்களை செஞ்சு மேட்டர் பண்ணிட்டா அப்படின்ற ப்ரூஃப அந்த அப்பா அம்மாவுக்கு காமிச்சா மட்டும்தான் இவளுக்கு அந்த காரு கிடைக்கும். அதனால எப்படியாவது இவனை டக்குன்னு கரெக்ட் பண்ணி மேட்டர் முடிச்சோமா, காரை வாங்கிட்டு வீட்டுக்கு போனோமா அப்படின்னு மட்டும்தான் இவ யோசிக்கிறா. அதனால அவ பிளான் பண்ண மாதிரியே அந்த பையனை மீட் பண்றா. மீட் பண்ணி பலான வித்தைகளை காமிச்சு அவனை எப்படியாவது மயக்கி அவங்க கூட எல்லா விஷயங்களையும் பண்ணலாம் அப்படின்னு இவ எவ்வளவு ட்ரை பண்ணியும் அந்த பையனுக்கு சுத்தமா மூடே வர மாட்டுது. நம்ம ஹீரோயினும் அவளுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் செஞ்சு பாக்குறா. அப்படி இருந்தும் இவனுக்கு எதுவுமே எழுதுக்க மாட்டுது. நம்ம ஹீரோயின் அவங்கிட்ட மேட்டர் பத்தி பேசுறா. ஆனா அவன் அவகிட்ட பியானோ எப்படி வாசிக்கிறது, காக்கா ஏன் கருப்பா இருக்கு அப்படின்னு ஏதோ பேசி மொக்க போட்டு அவளை மூட் ஆஃப் பண்றான். அப்புறம் மறுநாளைக்கு இது வேலைக்கு ஆகாது, இடத்த மாத்தி ட்ரை பண்ணலாம், இவனை பீச்சுக்கு கொண்டு போலாம், அங்க கொண்டு போய் ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனை பீச்சுக்கு கொண்டு வந்து அங்க ரெண்டு பேரும் அம்மனக்கட்டையாயி கடலுக்குள்ள போய் நீந்த ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சோம் அந்த பையனுக்கு சுத்தமா மூடே வர மாட்டுது. அப்படி என்ன பிரச்சனைன்னு தெரியல அவனுக்கு. அப்புறம் அந்த கடல் தண்ணியில குளிச்சதால இவனுக்கு முதுகெல்லாம் ஒரே அலர்ஜி ஆகி அவனை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வரா. அதாவது ஹீரோயினோட வீட்டுக்கு கொண்டு வரா. அங்க வந்து அவன் சட்டையை கட்டி
அவன் முதுகுல ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டு அவனுக்கு தடை விடுறா. அதெல்லாம் பார்த்ததும் இந்த பையன் நினைச்சுக்கிறான், இது உண்மையான காதல், என்ன ரொம்ப சீரியஸா லவ் பண்றா போல, அதனாலதான் இப்படி எல்லாம் ஹெல்ப் பண்றா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவன் மனசுக்குள்ள ஒரு தெய்வீக காதலை இவன் வளர்த்துக்கிட்டே வரான். ஆனா இவன் மனசுக்குள்ள இது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்ற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியவே மாட்டுது. ஹீரோயினும் தினமும் இவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலான்னு முயற்சி செஞ்சுட்டே இருக்கா. ஆனா எதுவுமே சக்சஸ் ஆக மாட்டுது. அவ போடுற பிளான்ஸ் எல்லாமே ஃபிளாப் ஆகுது. அப்படி நிறைய நாள் ஓடி போகுது. இவன் கூட பழக பழக இவன் ஒரு ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப அப்பாவி. இவனை சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா அம்மா ரொம்ப பொத்தி பொத்தி வளர்த்ததால பையன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு அவனை பத்தின உண்மைகள் எல்லாம் ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அருமையான ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்னு வளர ஆரம்பிக்குது. ஆனா என்ன பண்ண, ஃப்ரெண்ட்ஷிப் காமிச்சா அந்த கார் கிடைக்காது. இவன் கூட எப்படியாவது மேட்டர் பண்ணி அந்த ப்ரூஃப அந்த அப்பா அம்மா கிட்ட காமிச்சா மட்டும்தான் ஹீரோயினுக்கு கார் கிடைக்கும். அந்த விஷயம் அவன் மனசுல எப்பவுமே ஒரு டென்ஷனாவே இருக்கு. எப்பதான் இந்த மேட்டர் முடியும், எப்பதான் இந்த கார் கிடைக்கும் அப்படின்ற கவலை மட்டும்தான் அவன் மனசுல. அப்புறம் 2 நாள் கழிச்சு ஹீரோயின் இந்த பையனோட அப்பா அம்மாவுக்கு ஒரு விஷயமா போன் பண்றா. அவங்க பேசிட்டு இருக்கிறத இந்த பையன் ஒரு இடத்துல இருந்துகிட்டு ஒட்டு கேட்டுறான். அப்போதான் இவனுக்கு எல்லாமே புரியுது. இது எல்லாமே வெறும் நாடகம் மட்டும்தானா, என்ன நல்லா வச்சு செஞ்சுட்டாலே, என்ன உண்மையா காதலிக்கிற மாதிரி நடிச்சு என்ன பயங்கரமா ஏமாத்திட்டா. என் வாழ்க்கையில இருந்ததே ஒரே காதல் தான், அதுவும் இப்படி இந்த ஆன்டி ஏமாத்தின காதலா போயிச்சே அப்படின்னு அவன் மனசுடைஞ்சு போறான். இந்த கடுப்புல அந்த அப்பா அம்மா ஹீரோயினுக்கு பிரைஸா கொடுக்கலாம் அப்படின்னு வச்சிருந்த அந்த காரை இவன் சுக்கு நூறா உடைக்கிறான். இந்த காருக்காக தானே என்ன ஏமாத்தின, இனிமே இந்த காரை நீ தொடவே கூடாதுடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய பாறைக்கல்ல எடுத்து அந்த காரை அடிச்சு ஒட்டச்சு நாசமாக்குறான். இவ்வளவு நடந்து இந்த காதல் தோல்வி, இந்த வலி எல்லாம் சகிச்சதால இந்த பையனுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு புதுவிதமான எனர்ஜி ஒன்று உருவாகி சின்ன பையனா இருந்தவன் இப்போ ஒரு சீரும் காளையா மாறிட்டான். இவனுக்குள்ள ஒரு பயங்கர கான்பிடன்ஸ். அதை பார்த்ததும் இந்த பையனோட அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்போ மேட்டர்லாம் சூப்பரா முடிஞ்சிருக்கு போல அப்படின்னு அவங்களும் தப்பா நினைக்கிறாங்க. சும்மா இருந்த அந்த பையனோட மனசை நம்ம ரொம்ப உடைச்சிட்டோம், அவனுக்கு காதல் துரோகம் செஞ்சிட்டோம் அப்படின்னு ஹீரோயினுக்கு பயங்கர ஒரு குற்ற உணர்வு. அதனால அந்த பையனை பார்த்து சாரி கேட்கலாம்னு போறா. ஆனா அந்த பையன் ஹீரோயின் கிட்ட சுத்தமா பேசவே மாட்டான். அப்புறம் 2-3 நாளுக்கு அப்புறம் திரும்பவும் சாரி கேட்கறா. ஆனா ரொம்ப நாளா சாரி கேட்கறாளே அப்படின்னு சொல்லி இந்த பையன் திரும்பவும் பேச ஆரம்பிச்சு 2 பேருக்குள்ள திரும்பவும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்னு மலர ஆரம்பிக்குது. அந்த பையனோட அப்பா அம்மாவும் அந்த உடைஞ்சு போன காரையே ஹீரோயினுக்கு கிஃப்டா கொடுக்குறாங்க. அவளும் அதை ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி அதுலயே ஊபர் ஓட்டி நல்லா காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் இந்த பையன் அவனோட பேக் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு நான் காலேஜுக்கு போறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவன் வீட்டை விட்டு இப்பதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போறான். அதை பார்த்து அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப சந்தோஷம். என் பையனா இது இப்படி மாறிட்டானே, எல்லாத்துக்குமே காரணம் அந்த பொண்ணு தான், அவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவ பண்ண மேட்டர்ல என் பையன் எப்படி மாறிட்டான் பாரு. அப்படி அவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு நிக்க நம்ம ஹீரோ பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா அவனை காலேஜ்ல டிராப் பண்ண வந்த ஊபர் வண்டி வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயினே அவளோட வண்டியை ஓட்டிக்கிட்டு ஹீரோவை வீட்டுல இருந்து பிக்கப் பண்ணி காலேஜுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு இங்க வந்திருக்கா. அப்படியே அவன் பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு கார்ல ஏறி உட்கார்றான். அங்கிருந்து 2 பேரும் நல்லா கில்மாவா ஜாலியா பேசிக்கிட்டு நம்ம மேட்ரு ஒன்னும் முடியல, இனிமேதான் ஆரம்பிக்க போகுது, வாரம் உனக்கு லீவ் வரும்போது உன் காலேஜ் ஹாஸ்டலாண்ட நான் வரேன், நம்ம கில்மா விஷயத்தை திரும்பவும் ஆரம்பிப்போம், ஜாலியா இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே கார்ல பேசிக்கிட்டு போறத அப்படியே லாங் ஷாட்ல இருந்து காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தோட பேரு நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். இந்த படம் சோனி லைவ் OTT-ல அவைலபிளா இருக்கு. என்ன நண்பா, இந்த படத்தோட கதை எப்படி இருந்தது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் செய்யும் போது இது மாதிரி தரமான இங்கிலீஷ் படங்களோட கதைகளை இது மாதிரி வீடியோவா போடுறதுக்கு அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். நண்பர்களே, வேறு ஒரு வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.